friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான பீட்ரூட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா துருவி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 கப். இப்போ நம்ம பீட்ரூட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நெய்ல கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து வச்சிரலாம். 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு பொன்னிறானதும் இதுல கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்து திராட்சை கொஞ்சம் பலூன் ஆனதும் இதை எடுத்து வெளியே வச்சிரலாம். அடுத்து இதே நெய்ல பீட்ரூட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். பீட்ரூட்டை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் இந்த நெய்ல அது சூடாகட்டும். இப்போ இதுல நம்ம பால் சேர்க்கலாம். பால் குறைவா சேர்த்தோம்னா பீட்ரூட்டோட பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பால் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. 1.5 ல இருந்து 2 கப் வரைக்கும் பால் சேர்த்தா சரியா இருக்கும். நான் 1.5 கப் பால் எடுத்துர்க்கேன். இப்போ இத உள்ள சேர்த்தலாம். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். பால் குறையிறது வரைக்கும் இது வேகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் இதுல நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். பீட்ரூட்டே கொஞ்சம் இனிப்பா இருக்கிறதுனால சர்க்கரை குறைவா போதும். 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 கப் சர்க்கரை சரியா இருக்கும். அதனால நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நம்ம நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா நல்லா தான் இருக்கும். இப்போ சர்க்கரை உள்ள சேர்த்துடலாம். இல்லனா ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகி இருக்கு. இத லைட்டா ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் கூடவே 3 ஏலக்காவை தள்ளி வச்சிருக்கேன். இல்லனா ஏலக்காய் பவுடர் கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டோம்னா சுவையான பீட்ரூட் அல்வா தயார். பாருங்க. அவ்வளவுதான். டடா! நம்மளோட சுவையான ஆரோக்கியமான எம் பீட்ரூட் அல்வா சூப்பரா தயாராயிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த பீட்ரூட் அல்வாவை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.